السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. بسم الله الرحمن الرحيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பில் கேள்விக்கு குர்ஆனின் பதில்கள் என்ற தொடரில் 50வது கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். பாவம் செய்பவர்கள் குர்ஆன் வசனங்களை எவ்வாறு அணுகுவார்கள்? அவர்களின் செயலால் அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன? பாவம் செய்பவர்கள் குர்ஆன் வசனங்களை எவ்வாறு அணுகுவார்கள்? பாவம் செய்கிறவங்க குர்ஆன் ஓதப்படும் போது எப்படி நடந்து கொள்வாங்க என்ற தகவலை அல்லாஹு தாலா இதற்கான பதிலில் கூறுகிறான். இந்த மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? அல்லாஹு தாலா இந்த கேள்விக்கான பதிலை 45வது அத்தியாயம் சூரா அல் ஜாத்தியா 7 முதல் 11வது வசனம் வரைக்கும் இதற்கான பதிலை கூறுகிறார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் கூறுகிறான், வய்லுல் லிகுல்லி அஃபாக்கின் அஸீம். பொய் பேசக்கூடியவர்கள், பாவிகள் எல்லோருக்கும் நாசம்தான். அஃபாக் என்று சொன்னால் பொய் பேசக்கூடியவர்கள், அசீம் என்று சொன்னால் பாவம் செய்பவர்கள். பொய் பேசக்கூடிய, பாவம் செய்யக்கூடிய அனைவருக்கும் கேடுதான், நாசம்தான். ஏன்னா பாவம் செய்யக்கூடியவர்கள், பொய் பேசக்கூடியவர்கள், அவங்களுடைய பண்பு எப்படி இருக்கும்னா, யஸ்மஉ ஆயாத்தில்லாஹி துத்லா அலைஹி. அவன் அல்லாஹ்வின் வசனங்கள் அவன் மீது ஓதப்படுவதை செவியுற்றால், அல்லாஹுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது அல்லது அல்லாஹுடைய வசனங்களுடைய அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. இத அந்த பாவி, அதிகமாக பாவம் செய்யக்கூடியவர், பொய் பேசக்கூடியவர், அல்லாஹுடைய இந்த வசனங்களை கேட்டால் அவர் என்ன செய்வார்? ثم يصر مستكبرا كأن لم يسمعها. அல்லாஹுடைய வசனங்கள் ஓதப்படுவதை அல்லது அதனுடைய அர்த்தங்கள் சொல்லப்படுவதை கேட்ட பிறகும் பெருமை அடித்தவராக, நிராகரிப்பிலேயே பிடிவாதம் காட்டக்கூடியவராக இருப்பார். அவரும் அந்த வசனங்களை செவியுறாததை போல, கேட்காதவரை போல நடந்து கொள்வார். அல்லாஹ் பாதுகாப்பான. அப்ப குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுமையானால், அதனுடைய அர்த்தங்கள் சொல்லப்படுமையானால் கேட்கும் தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவிகள் தான், அதிகம் பொய் பேசக்கூடியவர்கள் தான் குர்ஆன் வசனங்களை காதில் கேட்டுக்கொண்டும் கேட்காதவர்களைப் போல நடந்து கொள்வார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. அல்லாஹு தஆலா அவர்களுக்கான தண்டனையை கூறுகிறான். ஃபபஷ்ஷிர்ஹு பிஅதாபின் அலீம். நபியே, அவனுக்கு நற்செய்தி கூறுவீராக. பிஅதாபின் அலீம், வேதனை தரக்கூடிய தண்டனையை நற்செய்தியாக கூறுவீராக. ஏன்னா குர்ஆன் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை அவன் வாழ்க்கையில செயல்படுத்தவே மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாகவும் இந்த வசனம் இருக்கிறது. குர்ஆனுடைய அர்த்தங்களை படிக்கணும், கேட்கணும், வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கெட்டவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்களை பண்புதான் குர்ஆன் வசனங்களை கேட்க மாட்டார்கள். அப்படியே கேட்டாலும் கேட்காதவர்களைப் போல பாவத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான், வஇதா அலிம மின் ஆயாத்தினா ஷைஆ. நம்முடைய வசனங்களில் எதையேனும் ஒன்றை அவன் அறிந்து கொண்டான், ஒரு வசனத்தை அவன் தெரிந்து கொள்கிறான். அல்லாஹு தஆலா வட்டி வாங்குவதை தடை செய்கிறான், மது குடிப்பது, உதாரணத்திற்கு அல்லாஹு தஆலா மது அருந்துவதை தடை செய்கிறான்.
என்ற இது போன்ற விஷயங்களை அவன் தெரிந்து கொண்டாலும் இத்தகதஹா ஹுசுவா, அதை கேலியாக பரிகாசமாக எடுத்துக்கொள்கிறான். அல்லாஹுடைய விலக்கலோ ஏவலோ ஒரு விஷயத்த அவன் காதுல கேட்டாலும் அதை அறிந்து கொண்டாலும் அந்த வசனங்களை அவன் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறான்? ஒரு கேலியாக பரிகாசமாக, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, வாழ்க்கையில ஒரு தடவை வட்டி வாங்கினா என்ன பெரிய பாவமா அது, இப்படி குர்ஆனை வசனங்களை கேலியாக எடுத்துக்கொள்றது. தொழுகை விட்டா என்ன, தொழுகைய கொஞ்ச தடவை விட்டுட்டு அப்புறமாட்டி தொழுது கொள்ளலாம், ஒரே தொழுகை தொழுகைன்னு இருக்காதப்பா என்று கேலியாக ஒரு பரிகாசமா எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைகள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. உலாஇக லஹும் அஸாபும் முஹீன், இவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை கூறுகிறார். மின் வராஇஹிம் ஜஹன்னம், இப்படி பாவம் செய்து கொண்டு அல்லாஹுடைய வசனங்களை பின்பற்றாமல் அல்லாஹுடைய வசனங்களை தெரிந்து கொண்டாலும் அதை பரிகாசமாக எடுக்கக்கூடிய இவர்களுக்கு முன்பாக ஜஹன்னம், நரகம்தான் இருக்கிறது. வலா யுக்னி அன்ஹும் மா கஸபு ஷைஆ, அவர்கள் சம்பாதித்தது அவர்களை விட்டும் அல்லாஹுடைய வேதனை விட்டும் எதையுமே தடுக்காது. இந்த உலகத்துல பாவம் செய்த பாவிகள் அவர்கள் எதை எதை சம்பாதித்துக் கொண்டார்களோ அவற்றை வைத்து நாளை மறுமையில் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது. வலா மத்தஹது மின் தூனில்லாஹி அவுலியா, அல்லாஹுவை விட்டுவிட்டு அவர்கள் எவர்களையெல்லாம் பாதுகாவலர்களாக எடுத்துக் கொண்டார்களோ அவர்களும் நாளை மறுமையில் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து அந்த மக்களை காப்பாற்றக்கூடியவர்களாக இல்லை. அவர்களாலும் என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது. வலஹும் அஸாபுன் அதீம், அவர்களுக்கு பெரிய வேதனை உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்லி முடித்து இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். ஹாதா ஹுதா, இதுதான், இந்த குர்ஆன் தான் நேர்வழி காட்டியாகும். எனவே ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் இந்த குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளணும். இந்த குர்ஆனுடைய வசனங்களை படிக்கணும், அர்த்தங்களை விளங்கணும், ஓதணும், குர்ஆனுடைய வகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் ஒரு அடியான் நேரான பாதையில் பயணிக்க முடியும். அடுத்தும் அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை அழுத்தமாக கூறுகிறான். வல்லதீன கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், தங்களுடைய இறைவனின் வசனங்களை நிராகரிக்கக்கூடியவர்கள், லஹும் அஸாப், அவர்களுக்கு தண்டனை உண்டு, மிர் ரிஜ்ஸின் அலீம், வேதனை தரக்கூடிய மிக கடினமான தண்டனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை பொய்ப்பித்து பாவங்களை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்படும் தண்டனைகளை பற்றி அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை நமக்கு கூறி உணர்த்தி காட்டுகிறான். எனவே பொய் பேசுவதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும், பாவங்கள் செய்வதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். நாவினால் செய்யக்கூடிய பாவம், பார்வையினால் செய்யக்கூடிய பாவம், உடல் உறுப்பினால் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் வசனங்களை பொய்ப்படுத்துவதிலிருந்து, புறக்கணிப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதப்படுமையானால், அர்த்தங்கள் சொல்லப்படுமையானால் அதை காது தாழ்த்தி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.